டிசம்பர் 29ஆம் நடைபெற உள்ள பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்து கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பார் என கட்சியின் கௌரவத் தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். ராமதாஸ் நடத்தும் பொதுக்குழு கூட்டத்திற்கு அனுமதி தரக்கூடாது என அன்புமணி கூறியதை கண்டித்த ஜி.கே. மணி பாமகவில் இருப்பவர்கள் எல்லாம் ராமதாஸ் பின்னால் தான் அவர் சொன்னால் தான் வாக்களிப்பார்கள் என்றார். மும்பையில் டிஜிட்டல் கைது மூலம் 9 கோடியை இழந்த 85 வயது முதியவர் மும்பையின் தாகுர்வார் பகுதியைச் சேர்ந்த 85 வயது முதியவரிடம் வாட்ஸ்ஆப் வீடியோ அழைப்பில் போலீஸ் அதிகாரிகள் போல் காட்டிக்கொண்டு டிஜிட்டல் கைது எனப்படும் ஒரு மோசடியில் சிக்க வைத்து ஒரு கும்பல் கிட்டத்தட்ட 9 கோடியை மோசடி செய்துள்ளது. முதியவர் மீது பண மோசடி மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி உதவி செய்ததாக பொய்யாக குற்றம் சாட்டிய மோசடியாளர்கள் பல வங்கிக் கணக்குகளுக்கு பணத்தை மாற்றும்படி கட்டாயப்படுத்தினர்.